श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருதிவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 941வது நாமாவளி மனோமயி. பிரகல்பா பரமோதாரா பராமோதா மனோமயி. அம்பாள் மனமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லு. இந்த மனம் அப்படிங்கிற விஷயத்த இப்படி இருக்கா எல்லா உயிர்களுக்குள்ளேயும், உலகத்துல உயிர் வாழக்கூடிய அனைத்துக்கும் மனம் இருக்கிறது. ஏன்னா மனம் என்று ஒன்று இருந்தால் மட்டுமே உணர்தல், அறிதல், அனுபவித்தல், இது மூணும் சாத்தியம் ஆன்மாவுக்கு. மனம் இருந்தாதான் நம்மளால ஒரு பொருளை அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. ஒரு உதாரணம் பாருங்க, ஒரு செல்லு மாதிரி உடம்பு அனைத்து உயிரினங்களுக்கும் இருக்கு. அந்த உடம்பு, அந்த செல்லுல இருக்கிற சிம் கார்டு மாதிரி மனம் அது எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இந்த சிம் கார்டு இதை வச்சு நாம யாருக்கிட்ட பேசினாலும், என்ன பேசினாலும், எவ்வளவு மணித்துளிகள் பேசப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு நிறுவனம் அது தெரிஞ்சுக்குது. பணம் கட்டுற அளவுக்கு பேச முடியுது, அதுக்கப்புறம் நம்மளால பேச முடியல. அப்போ இந்த உடம்புக்குள்ள மனது, செல்லுக்குள்ள சிம்மு, அந்த சிம்மு வழியா நாம வெளி உலகத்தோடு தொடர்பு விடுவோம் பிற செல்லுக்கு. அந்த மாதிரி தொடர்பு வச்சிருந்து எங்க பார்த்தாலும் பேசுறத எப்படி அந்த பணம் கட்டுற நிறுவனமானது கரெக்டா இது உங்களுடைய ரீசார்ஜ் செய்யும் நேரத்தை நினைவூட்டுற மாதிரி அந்த தொடர்பு இருக்கு. அந்த மாதிரி அம்பாள் எல்லா உடம்புக்குள்ளேயும் இருக்கா. அந்த செல்லுக்குள்ள சிம் கார்டு இருக்கா மாதிரி, ஆனா எல்லா உடம்புக்கு வெளியிலையும் இருக்கா. அந்த சிம் கார்டோட தொடர்புடைய ஒரு நிறுவனம் மாதிரி. நேர்ல ஏதோ ஒரு ஸ்பெக்ட்ரம், ஏதோ ஒரு ஒளி அலைகளை கரெக்டா நம்ம செல்லுல இருந்து எத்தனை கால் போறதுங்கிறத அவ தெளிவா கனெக்ட் பண்றா. அதை வச்சுதான் பொருளாதாரம் வசூல் பண்றா. அப்போ அந்த மாதிரி அம்பாள் வெளியில இருந்தாலும் நாம் என்ன நினைக்கிறோங்கிறத மிக துல்லியமாக அறியக்கூடியவள். அதனாலதான் மனோமயின்னு பேர். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவர் மனதிலே நினைப்பதை நினைத்த வண்ணம் பிறர் அறிதல் அரிது. அடுத்தவா வாயால பேசும்போது அவளுடைய எண்ணத்தை பாதி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சினாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அதெல்லாம் சரிதான். ஆனா ஒரு எண்ணம், ஒரு மனதுக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்தினாலே அன்றி, அதாவது அந்த மனதிற்கு உரியவர் அதை வெளிப்படுத்தினாலே அன்றி பிறர் அதை அறிதல் அரிது. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நியதமா மனசு இருக்குன்னு சொல்றது. இதுக்கு ஆத்ம மனாம்சின்னு அழகா லோகத்துல திரவியம்னு பேர் இருக்கு. இந்த உலகத்தையே ஒரு 7 பொருளா பிரிக்கும் சாஸ்திரம். அந்த மாதிரி மனம் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் நியதமா, உயிரை உடைய அனைத்து உடலுக்கும் மனம் என்பது தனித்தனியா இருக்கு. அவாவாளுடைய செல்லோட சிம் கார்டு எவ்வளவு பணம் கட்டியிருக்கா, எவ்வளவு பேசியிருக்காங்கிறத மிக துல்லியமான கணக்கோட இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய உடல் தோறும் நாம் நம்ம எல்லாருமே ஆன்மான்னு கருதத்தக்கவர்கள். அந்த ஆன்மாவுக்கு இடையிலே இருந்து உதவுவது இந்த மனம். இந்த மனம் இறைவியினுடைய கருணையினால் உயிரினங்களுக்கு வரமாக அளிக்கப்படுகிறது. இந்த மனம் உயிரையும் உடலையும் ஒட்டுகிற பசை. இந்த மனம் ஐம்புலன்களின் வழியாக, ஐம்புலன்கள் பெற்று தருகிற தகவல்களை பதித்து வைத்துக் கொள்ளக்கூடியது. எல்லா தகவல்களையும்
ரெண்டாவது ஐம்புலன்களையும் இணைக்கும் பண்பு கொண்டது. ஒரு வடையை பார்க்கிறோம் அப்படின்னா அந்த வடையினுடைய வாசனை மூக்கு நுகர்கிறது, அதனுடைய வட்ட வடிவை கண் நுகர்கிறது, அதனுடைய சுவையை கார சுவையை நாக்கு உணர்கிறது, அப்ப அதனுடைய சூட்டை மெய் உணர்வுகிறது. லலிதா சகஸ்ரநாமத்திலவே வடையை பத்தி பேசுறதுக்கு யோசிக்க வேண்டாம். விஷயம் என்ன அப்படின்னா, மனம்ங்கிறதே என்னன்னு நம்ம புரிஞ்சுக்காம சில நேரங்கள்ல இந்த சாஸ்திரங்களை நோக்கினோம்னா அதுக்கு பொருள் புரியாது. மனம்ங்கிறது அம்பாளுடைய வடிவம்னே சொல்றா, பரமானு ரூபம். மனம் இறந்த பின்னும் ஆன்மாவுடன் தொடர்புல இருக்கும். சரீரம் போயிடும், சரீரம் போனதுக்கு மரணத்திற்கு பின்னும் மனம் தொடர்புடையது. இந்த மனதை தான் பசு அப்படின்னு ஒரு பட்சவாதம். சைவ சித்தாந்தம் பசுன்னா உயிர்னு சொல்லும், அதை பத்தி இங்க இல்ல. சாக்த சித்தாந்தம் அம்பாள மனோன்மணி, மனோமயி, மனோமய கோஷம் என்று மனதை பற்றி பேசும். அதே மாதிரி மனம் உடலின் எல்லா செயல்பாடுகளையும் எண்ணங்களாக்கி பதிவு செய்து கொள்ளும், எல்லாத்தையுமே எண்ணமாக்கிடும். இப்ப எந்த ஒன்றையும் பொருளாதாரமாக மாற்றி பணமா மாத்தி அந்த பணத்தால நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறோம். அது மாதிரி மனம் எல்லாவற்றையும் எண்ணமாக மாற்றி அதை ஆன்மாவுக்கு சுக துக்க அனுபவமா கொடுக்கும். மனம் இல்லை என்றால் எதுவும் இயங்காது. அந்த மனம்தான் அம்பாள்னு சொல்றது லலிதா சகஸ்ரநாமம். அந்த மனங்களோடு தொடர்புடையதுதான் புலன்கள். பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு சொல்லும், இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறது. அப்ப தன்மாத்திரம்ங்கிறது கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, மூக்கால நுகர்றது, வாயால ருசிக்கிறது, மெய்யால தீண்டுறது. இது ஒண்ணுத்துக்கும் தனித்தனி பண்பை உணர்வது மனமின்றி சற்றேனும் இயலாத காரியம். அப்ப இந்த அம்பாள் மனோமயி, மனமாகவே இருக்கிறாள். உடல் தாங்கிய உயிர் அனைத்திற்கும் தன்னுணர்வை தருவது எது அப்படின்னு சொன்னா இந்த மனம்தான். அந்த மனமே அம்பாள்னு சொல்றது. எண்ணிய எண்ணமன்றோ முன் செய் புண்ணியமே. மனம் எண்ணத்தை தொழிலாக கொண்டது, காது கேட்டலை தொழிலாக கொண்டது, கை பற்றுதலை தொழிலாக கொண்டது. அது மாதிரி மனம் எண்ணுவதை தொழிலாக கொண்டது. எண்ணுவது எதுவோ அதுதான் மனம். அதே மாதிரி மனம் அப்படிங்கிறது மனுஷியானாம். மனம் உடையவர்கள் மனிதர்கள், ஒளி பொருந்தியவர்கள் திவ அப்படின்னா பிரகாசம்னு அர்த்தம், ஒளி பொருந்தியவர்கள் தேவர்கள். அந்த மாதிரி மனதை உடையவர்கள் மனிதர்கள். அப்போ குறிப்பா இந்த மானுட மனம், எல்லா உயிரினங்களுக்குமே மனம் இருக்கு, உணர்வு இருக்குல்ல. எல்லாம் மரத்துக்கும் உணர்வு இருக்கு, இன்ப உணர்வு, துன்ப உணர்வு, அதுக்கு மெய்யுணர்வு இருக்கு, ஸ்பர்ஷ உணர்வு. அதை தீண்டினீர்கள் என்றால் அந்த மரம் உணரும். ஆனா நமக்கு 5 உணர்வுகள் இருக்கு. தேவர்களுக்கு இன்னும் ஒரு உணர்வு கூடுதலா இருக்கு, ரிஷிகளுக்கு அவளை விட இன்னும் ஒரு உணர்வு கூடுதலா இருக்கு. மனம் என்பது தேவதையுடனும் தொடர்புடையது, மனித உடலுடனும் தொடர்புடையது. அவ்வளவு சிறப்பு இருக்கு மனசுக்கு. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மந்திரத்தை சொன்னா தேவத்தை வரும். தேவதையோடைய அனுகிரகம் கிடைச்சா ஒரு மனிதனுக்கு அதை விட ஒரு வரம் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் மனிதனால் கருதப்படுகிற அனைத்தையும் அனுபவ சாத்தியப்படுத்துகிற சாதனம் மந்திரம். அந்த மந்திரம்ங்கிறது மனதை செம்மைப்படுத்துவது. அந்த மனதை செம்மைப்படுத்தினோம் அப்படிங்கிறது தான் யோகத்தினாலையும் பூஜையினாலையும் தியானத்தினாலையும் சமாதியினாலையும் இந்த மாதிரி பல வழிகளை அவாவா பின்பற்றா. அந்த மனதுலதான் சுவாமியை நம்ம பதிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். இதயத்துல மனநம் திராண விதி மந்திரம்னே சொல்லியிருக்கு. சொல்றவனை காப்பாத்துறதுன்னு சொல்லல, நினைப்பவனை நினைப்பது மனதின் தொழில். மந்திரம் ஒரு தேவதையை வசப்படுத்தி இழுத்துன்னு வர முடியும்னா மனதுதான் அதுக்கு காரணமா இருக்கு. மனம் அந்த கரணங்களில் ஒன்று. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் உள்ளே இருந்து செயல்படுவது. 5 புலன்களையும் இணைத்து அதன் பதிவுகளை விருத்திகளாக பதிவு செய்து கொள்வது. அதெல்லாம் சரிதான். இந்த மாதிரி மனசை பத்தி நாம சரியா தெரிஞ்சிருந்தோம்னா நமக்கு இந்த உலகம் வசப்படும்.
மனதை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தின் வசம் நாம் மாட்டிக்கொண்டு துன்புறுவோம். உலகம் பலவிதம், பலவிதமா சிந்திச்சு நம்ம குழப்பி நமக்கு விதமான ஒரு துன்ப விளைவை அது உருவாக்கும். அதனால மனதை வசப்படுத்துவதற்கு, மன தெளிவை பெறுவதற்கு மனோமயி என்ற இந்த நாமாவளியை சொல்லி நாம் தொடர்ந்து வழிபடுவேமானால் இந்த மன தெளிவா ஏற்படும். இந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவா கூட இந்த மனோமயிங்கிற நாமாவளிக்குள்ள ஒரு பெரிய மந்திர ரகசியம் அடங்கி இருக்கு. அந்த நாமாவளியை ஒரு குறிப்பிட்ட பீஜத்தோட சேர்த்து தொடர்ந்து எலுமிச்சம்பழத்துல ஜெபம் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 1000 ஆவர்த்தி 2000 ஆவர்த்தி அந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணிருக்கா. எலுமிச்சம்பழத்துல அந்த எலுமிச்சம்பழ சாரை கொடுத்துருவா அவனுக்கு, அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். அதுல இருந்து அந்த மனம் வளர்ந்து ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கிறார்கள். மனநிலை சரியில்லாததான் பைத்தியம்னு சொல்றோம். அதையே இந்த மந்திரத்தினால குணப்படுத்த முடியும். நம் பெரியோர்கள் குணப்படுத்தி இருக்கிறார்கள். அன்னை காலம் வரை அப்படிப்பட்ட மந்திர சித்து படைத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த கலையை நாம் விட்டு விடாது பயின்று மனத்தெளிவை பெறுவோமாக. அயன் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.